ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பேனர் வந்துட்டு நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. வீடியோ முழுசா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம Photoshop ஓப்பன் பண்ணிப்போம். நம்ம Photoshop ஓப்பன் பண்ண பிறகு நியூ டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஸோ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது வெப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய்க்குங்க. போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சைஸ் வந்துட்டு 1920 by 1080 அப்படின்னு ஒரு ஃபைல் சைஸ் இருக்கு பாருங்க. அந்த ஃபைல் சைஸை நம்ம சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிட்டு கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். நம்ம அந்த கிரியேட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லேயர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் 1 அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பண்ணிப்போம். பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி ரீநேம் பண்ணிப்போம். நம்ம ஒன்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ண பிறகு நம்ம புதுசா ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். நம்ம புதுசா ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போவோம். போயிட்டு நம்ம பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. அந்த கிரவுட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற அந்த இமேஜை சூஸ் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த கிரவுட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட சைஸை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சைஸை கம்மி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு பிளேஸுங்கிறத கொடுத்துட்டு இந்த ஏரோ மார்க்கை சூஸ் பண்ணி கூட நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம சைஸை கம்மி பண்ணிட்டு மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இங்கே லைன் மாதிரி தெரியுது பாருங்க. இந்த லைன் வந்து நமக்கு தெரியக்கூடாது. அது போக நமக்கு இந்த பேக்ட்ராப் முழுவதும் தேவைப்படாது. கிட்டத்தட்ட 3/4 பங்கு நமக்கு இருந்தாலே போதுமானது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம லேயர் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் கிளிப்பிங் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம லேயர் மாஸ்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பிளேஸ் பண்ண அந்த கிரவுட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஆட் லேயர் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆட் லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பிரஷ் டூலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட் வந்துட்டு கீபோர்டில் பி அப்படிங்கிற அந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரஷ் டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சைஸை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம குறைச்சி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான போர்ஷனை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு தேவையில்லாத போர்ஷனை நம்ம எரேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஃபோர் கிரவுண்ட் கலர்னு இருக்கும். ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு நம்ம கலர் வந்துட்டு பிளாக் கலராக நம்ம சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லாத போர்ஷனை வந்து நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். எரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ அப்படின்னு இருக்குது 100 வச்சுருங்க. ஒப்பேசிட்டி அப்படிங்கிறத ஒரு 50 வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ப்ரஷ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது இடையில ஒரு லைன் தெரியுது பாருங்கள். அந்த லைன் தெரியாத அளவுக்கு நம்ம கரெக்டாக ப்ரஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி அழகாக ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜோட மேல் பக்கமாக நம்ம ஸ்கை பேக்ரவுண்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம மறுபடியும் ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலரில் ஸ்கை பேக்ரவுண்ட் ஒன்று நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். பிளேஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம சைஸை வந்து நம்ம கரெக்டாக கம்மி பண்ணிப்போம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம இந்த ஸ்கை பேக்ரவுண்டை இந்த இமேஜோட மேல் பக்கமாக நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இதுக்கு ஒரு லேயர் மாஸ்க் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ லேயர் ஆப்ஷனில் இந்த க்ளவுட் அப்படிங்கிற அந்த இமேஜை நம்ம ப்ளூ ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிப்போம். அந்த லேயரை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஆட் லேயர் மாஸ்க் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம அந்த க்ரவுட் பேக்ரவுண்டுக்கு எப்படி நம்ம லேயர் மாஸ்க் நம்ம ஆட் பண்ணி ப்ரஷ் பண்ணி கரெக்டாக பிளெண்ட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம இந்த ப்ளூ கலர் ஸ்கை இருக்கிற பேக்ரவுண்டையும் நம்ம இந்த லைன் தெரியாத அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். செட் ஃபோர் கிரவுண்ட் கலர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் இருக்குதான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒப்பாசிட்டி வந்து 50% வச்சுக்கோங்க. ஃப்ளோவை வந்து 100% வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரஷ் சைஸை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகாக நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். லைன் தெரியாத அளவுக்கு நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம லேயர் மாஸ்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஸ்கை பேக்ரவுண்டை நம்ம கரெக்டாக நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம். பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஒவ்வொரு லேயராக நம்ம லாக் பண்ணுவோம். லாக் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம். போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஜயோட இந்த இமேஜை நம்ம
பிளேஸ் பண்ணுறோம். பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு சைஸை வந்து நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஸோ கம்மி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கரெக்டாக நம்ம சென்டர் போர்ஷனில் இருக்கிற மாதிரி வச்சு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த விஜயோட இந்த பாடி ஷேப் வந்துட்டு கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆயிருக்கு. பட் இந்த ஃபேஸ் போர்ஷன் மட்டும் நமக்கு இந்த கிளவுட் வந்துட்டு மறைச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி லேயர் மாஸ்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த ஃபேஸ் போர்ஷனை நம்ம விசிபிளாக ஆக்கிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இந்த ப்ளூ ஸ்கை அப்படின்ட்டு பாருங்க அந்த லேயரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ரைட் சைடு ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க, இந்த ப்ளூ கலர் ஸ்கை அப்படிங்கிற லேயர்ல ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பிரஷ் டூல ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த செட் ஃபோர் கிரவுண்ட் கலர்னு இருக்கு பாத்தீங்களா, அதில் போயிட்டு நம்ம சின்னதா ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கலரை சேஞ்ச் பண்ணி நம்ம பிளாக் கலரா மாத்திரும். மாத்திட்டு பிரஷ் டூல யூஸ் பண்ணி ஃபேஸ் போர்ஷனை மட்டும் நம்ம தெரியற அளவுக்கு நம்ம பிரஷ் பண்ண வேண்டியிருக்கும். லேயர் ஆப்ஷன்ல வந்துட்டு இந்த ப்ளூ ஸ்கை அப்படிங்கிற அந்த லேயர் செலக்ட் ஆயிருக்கான்னு பாத்துங்க. பார்த்துட்டு நம்ம பிரஷ் பண்ண போறோம். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த ஃபேஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் நம்ம கரெக்டா பிரஷ் பண்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம பிளேஸ் பண்ண அந்த கிரவுட் பேக்ரவுண்டுக்கும் சரி, இந்த ப்ளூ கலர் ஸ்கை இருக்கிற பேக்ரவுண்டுக்கும் சரி, கரெக்டாக சென்டர் போர்ஷனில் நம்ம இருக்கிற மாதிரி கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிட்டு ஃபேஸ் பகுதி தெரியிற மாதிரி நம்ம இந்த லேயர் மாஸ்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பிரஷ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில லோகோவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிவிகே பார்ட்டி லீடரோட 2 இமேஜை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம இந்த லேயர் ஆப்ஷனில் இந்த விஜய் அப்படிங்கிற இந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போவோம். போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். பண்ணிட்டு தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிஎன்ஜி ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி அப்படி இல்லைன்னா இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டு சைஸை வந்து நம்ம தேவையான அளவு நம்ம கம்மி பண்ணிப்போம். சைஸை கம்மி பண்ணும்போது ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு நீங்க கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணிட்டு கரெக்டாக அந்த மாதிரி இமேஜோட சென்டர் போர்ஷன் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இமேஜோட சென்டர் போர்ஷன்ல இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த லேயரை வந்து நம்ம இந்த விஜயோட இமேஜுக்கு பின்னாடி கொண்டு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா லேயர் ஆப்ஷன்ல தலைமைச் செயலகம் அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணிட்டு டிராக் பண்ணுங்க. டிராக் பண்ணி கொண்டாந்து விஜய் லேயருக்கு கீழே விடுங்க. விஜய் லேயருக்கு கீழே விட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தலைமைச் செயலகம் அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்து நமக்கு பின்னாடி போயிடுச்சு. ஸோ இதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம ஒரு 50 வச்சுக்கலாம். ஸோ 50 கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கு, நம்ம ஒரு 30 வச்சுப்போம். 30 வச்சுட்டு இந்த விஜயோட தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கிளவுடு வந்துட்டு இந்த தலைமை செயலகம் அப்படிங்கிற அந்த இமேஜை வந்து கொஞ்சம் மறைச்சிருக்கு. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி நம்ம லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணதுனால ஸோ அதை நம்ம ஈஸியாக நம்ம விசிபிள் ஆக்கிடலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ப்ளூ ஸ்கை அப்படின்றது பாருங்க, அந்த லேயரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது நம்ம பிரஷ் டூல ஓப்பன் பண்ணிப்போம். பிரஷ் டூல ஓப்பன் பண்ணிட்டு இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிப்போம். ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ப்ளூ ஸ்கைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து நம்ம பிரஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த தலைமை செயலகம் அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு விசிபிளா தெரியுது. ஸோ அடுத்ததான் நம்ம ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய மெம்பரோட இமேஜை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிப்போம். பிளேஸ் பண்ணிட்டு அதாவது ரைட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிடுவோம். சைஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். மறுபடியும் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மெம்பரோட இமேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த இமேஜை நம்ம பிளேஸ் பண்ணிப்போம். பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம நகர்த்தி வச்சுக்கிட்டு சைஸை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். நம்ம இந்த மாதிரி இமேஜை பிளேஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சைஸை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. கம்மி பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட பிக்சல் வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதே மாதிரி ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த மெம்பரோட இமேஜையும் செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இமேஜை நம்ம பெருசு பண்ணால் கூட பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு இந்த பார்ட்டியோட ஒரு சில லோகோவை நம்ம வந்து பிளேஸ் பண்ணுவோம். அதுக்கு ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போவோம். போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். பண்ணிட்டு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஎன்ஜி ஒன்று இருக்கு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சைஸை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் இந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டேன். பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாக் லோகோ வந்துட்டு நமக்கு முதல்ல பிளேஸ் பண்ண அந்த க்ரௌட் பேக்ரவுண்டுக்கு பின்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இதை ட்ராக் பண்ணி கொண்டாந்து இந்த க்ரௌட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கு பாருங்கள், அதுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு ட்ராக் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக அதை கொஞ்சம் நம்ம நகர்த்தி கூட வச்சுப்போம்.
ஸோ நகர்த்தி வச்சுட்டோம். இப்போ ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு அந்த லோகோ வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்துட்டு வேற ஒரு லோகோவை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். கொடுத்து முடிச்சுட்டு அதோட சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணிப்போம். கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடு இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. சைஸை வேணும்னா நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி தான் மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த க்ரௌட் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த லேயருக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு போய் விட்டுறோம். கொண்டு போய் ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் இமேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு சைடில் 2 பக்கமும் நமக்கு வேறு சில பிஎன்ஜி நமக்கு ஆட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு விஜய் இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம பிளேஸ் பண்ணிப்போம். பிளேஸ் பண்ணிவிட்டு சைஸை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். கம்மி பண்ணிவிட்டு மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். கொடுத்து முடிச்சுட்டு லேயர் ஆப்ஷனில் போயிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம கரெக்டாக இந்த விஜயோட லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணிப்போம். பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க்ரௌடு பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க, அந்த லேயருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி விட்டுடுவோம். லெஃப்ட் சைடு நம்ம பிளேஸ் பண்ண அந்த விஜய் இமேஜ் மாதிரி ரைட் சைடும் ஒரு இமேஜ் நம்ம பிளேஸ் பண்ணிப்போம். ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு பிளேஸ் எம்பெடட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஜய் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க, இந்த பிஎன்ஜி நான் பிளேஸ் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி பிஎன்ஜிலாம் எப்படி டவுன்லோட் பண்றது தெரியல அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி இது சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு நீங்க பிஎன்ஜி எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சைஸை வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க இந்த மேலே வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஸ்கை வந்துட்டு கரெக்டாக நமக்கு இருக்கு. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வந்துட்டு உங்களுக்கு இந்த க்ரௌட் பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கு. அது தவிர நம்ம அங்கங்கே நம்ம பிஎன்ஜியை வச்சு நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது தவிர இந்த சென்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் கலரில் எதுவுமே இல்லாமல் வெறும் எம்டியாக பேட்ச் மாதிரி தெரியுது பாருங்க. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ளூ கலரோ அப்படி இல்லைன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த க்ரௌட் பேக்ரவுண்டை மேட்ச் பண்ணுற மாதிரி ஆரஞ்சு கலரோ ப்ரஷ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ண வேண்டியது தான். லேயர் ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம நியூ லேயரை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். பண்ணிட்டு பிரஷ் டூலை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பிரஷ் டூலை ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிரஷ் கலர் வந்துட்டு நமக்கு அந்த கை பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு பிரஷ் டூலை யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக பிரஷ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம கரெக்டாக ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஒயிட் கலரில் பேட்ச் மாதிரி தெரியுதோ அங்கெல்லாம் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோம். ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெம்பரோட இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஎன்ஜியும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஎன்ஜி இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்கை பேக்ரவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிடுவோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ நம்ம கடைசியாக நம்ம ப்ரஷ் பண்ண அந்த லேயரை அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்து தள்ளி விட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு. கடைசியாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌட் பேக்ரவுண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டார்க்காக இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம 2026 அப்படிங்கிற அந்த லெட்டரை பிளேஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஸ்லோகனை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். லேயர் ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் நியூ லேயர் ஒன்று ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு டி அப்படிங்கிற அந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட் டூலை ஆக்டிவேட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த க்ரௌட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்லோகனை வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் வந்துட்டு 2026 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு கீழே வந்துட்டு நம்ம இந்த கூகுள் இன்புட் டூல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம தமிழ் அப்படிங்கிற லெட்டரை சூஸ் பண்ணிப்போம். தமிழ் அப்படிங்கிற லெட்டரை சூஸ் பண்ணிட்டு நம்ம வெற்றி நமதே அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்லோகன் மாதிரி நான் டைப் பண்ணுறேன். வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு நான் டங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த வெற்றி நமதே அப்படிங்கிற லெட்டர் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு நம்ம சைஸை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம கரெக்டாக இந்த க்ரௌட் பேக்ரவுண்டுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டு சைஸை வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். வச்சுட்டு மறுபடியும் போயிட்டு நம்ம கூகுள் இன்புட் டூல் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இந்த ஸ்லோகன் இருக்கக்கூடிய இந்த லேயரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டி அப்படிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த லெட்டரை நம்ம சூஸ் பண்ணுவோம்.
செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டோட அந்த ஃபார்மட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த ஃபார்மட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் வேல்யூ ஆட் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு எல்லோ கலர் அப்படி இல்லைனா ரெட் கலர் ஸ்ட்ரோக்கை நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த கலர் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணி ரெட் கலர் அப்படி இல்லைனா எல்லோ கலர், நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு எல்லோ கலர் நான் சூஸ் பண்ணுறேன். சைஸை வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம இந்த டிராப் ஷேடோ அப்படின்ட்டு பாருங்க, அதை செலக்ட் பண்ணுறோம். பண்ணிட்டு அதோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். டிராப் ஷேடோவில் வந்துட்டு ஒரு 60 அப்படிங்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இல்லை 70 கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம். கலர் வேணும் அப்படின்னா அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ரெட் கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த பேனர் வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இன்னும் கூட நம்ம நிறுத்தி நிதானமாக நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் வந்துட்டு நமக்கு இன்னும் சூப்பராக வரும். ஸோ இன்னும் கூட நம்ம நிறுத்தி நிதானமாக நம்ம பண்ணலாம். பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்ம இந்த இமேஜை நம்ம ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்றது பாருங்க, அந்த எக்ஸ்போர்ட் ஆஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட் ஆப்ஷனை வந்து நம்ம ஜேபேக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆல் அப்படின்றது பாருங்க, அந்த எக்ஸ்போர்ட் ஆலை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு டெஸ்க்டாப் கொடுத்துட்டு நேம் வந்துட்டு நீங்கள் எந்த நேம் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு டிவிகே பேனர் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபோட்டோஷாப்பை மினிமைஸ் பண்ணிப்போம். பண்ணிட்டு இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த பேனர் வந்துட்டு நமக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம அந்த கிரியேட் பண்ண அந்த பேனர் வந்துட்டு அழகாக நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேனரோட டிசைன் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலனா கூட நான் வேறு சில பேனர் டிசைனை வந்துட்டு நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பேனர் கூட நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேனரை வந்து வேறு விதமாக கூட நீங்கள் எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா பிஎன்ஜி அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.